ஒரு மான் அது காட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. அதை ஒரு வேடன் துரத்திக்கிட்டே வர்றான். எப்படியாவது நம்ம காட்டுக்குள்ள நுழைஞ்சிடணும்னு அந்த மான் கஷ்டப்பட்டு அந்த காட்டுக்குள்ள நுழையும் போது காட்டு தீ எரியுது. காடு தீப்பற்றி எரிந்துட்டு இருக்கு. அது தீப்பற்றி இருந்த காரணத்தினால உள்ள இருந்து ஒரு புலி வருது. இப்ப இந்த புலியும் மானை துரத்துது, வேடனும் மானை துரத்துறான். ஒரு பக்கம் காட்டு தீ எரியுது. இந்த மான் என்ன செய்யறதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மானுக்கு பிரசவ வலி வருது. என்னடா பண்றதுன்னு யோசிச்சு அந்த மான் கண்ணை மூடிக்கொண்டது. பிரபஞ்சத்தின் குரல் கேட்டது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த நேரத்தில் உன் கடமையை சரியாக செய் என்று பிரபஞ்சத்தின் குரல் கேட்டது. அத்தனை பிரச்சனைகள் சுற்றி இருக்க மான் தனது குட்டியை பத்திரமாக ஈன்றெடுத்தது. அந்த நேரத்தில் ஒரு இடி வந்து வேடன் விட்ட அம்பு குறி தப்பி புலி மீது பாய, தன்னை தாக்கியவனை துரத்தி கொண்டு புலி ஓட, இடி இடித்த காரணத்தினால் மழை பெய்து காட்டினுடைய தீ அணைந்து மான் தனது குட்டியை பத்திரமாக காட்டுக்குள் அழைத்து சென்றதுன்னு இந்த கதை வரும். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை புலிகள் துரத்தினாலும், எத்தனை அம்புகள் துரைத்தினாலும், எத்தனை தீ வந்தாலும் கூட அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமையை பொறுமையாக செய்யும் போது பிரச்சனைகள் தானாக சரியாகும்.